ஸோ இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை பார்ப்போம். யோசுவா 21 அதிகாரம், ஜோஷுவா சாப்டர் 21. பைபிள் லிக்கின்றான். யோசுவா 21 அதிகாரம் 45 வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. சகோதரி வாசிப்பார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு சொன்ன, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு, கொஞ்சம் மானிட்டர்ஸ் தாங்க, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன எல்லாவற்றையுமே ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆமென். சொல்லுங்க ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, சொன்ன எல்லாம் நிறைவேறும். சொன்ன எல்லாம் நிறைவேறும். யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னது. ஆமென். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இல்ல, ஆண்டவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். ஆமென். ஒன்றும் தவறி போகாது. ஆமென். ஒன்றும், எல்லாம் நிறைவேறும், ஒன்றும் தவறி போகாது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ஜேர்னியில நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அவங்க பல சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்தாங்க. நமக்கு தெரியும், பார்வோனுடைய சேனை அவர்களை துரத்தினது, தண்ணீர் இல்லாம கதறினாங்க, ஆகாரம் இல்லாம கதறினாங்க, ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளாக அவங்களுக்கு போக வேண்டி வந்துச்சு. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு சொன்னார், நான் உங்களை கொண்டு போய் கானானிலே சேர்ப்பேன், அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ளே நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்றார். அவர் சொன்னதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. சூழ்நிலை அவங்களுக்கு எதிர்மாறாதான் இருந்தது. ஆனால் கர்த்தர் எதையெல்லாம் வாக்கு கொடுத்திருந்தாரோ அதையெல்லாம் அவர் செய்து முடித்தார். ஆகவே இந்த காலையில கர்த்தர் மறுபடியும் எங்களுக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் நினைப்பூட்டுகிற காரியம் என்னன்னு சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒன்றுமே தவறி போகவில்லை. அதே போல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொன்ன, நம் ஒவ்வொருவருக்கும் சொன்ன, நம் சபைக்கு சொன்ன ஒன்றும் தவறி போகாது, எல்லாவற்றையுமே அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமா இருப்போம். ஹல்லேலூயா. சொன்ன அத்தனையும் அவர் செய்து முடிப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு முதல் வசனத்தை பார்ப்போம். verse 44 முதல் வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் அவர்களுடைய, வாசிங்க சிஸ்டர், கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே, அவர் எப்படி பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு எதையெல்லாம் ஆணையிட்டு கொடுத்தாரோ அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்த வாக்கின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த ஒரு காலம் அவங்க ஒவ்வொரு பாடுகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகளுக்குள்ள போய்கொண்டிருந்தாங்க. ஆனா ஒரு நாட்கள் வந்தது, காலம் வந்தது, எந்த பாடுகளும் பிரச்சனைகளும் இல்லாம, யுத்தங்கள் இல்லாம அவர்கள் இளைப்பாறுகிற ஒரு நாட்களுக்குள்ளே கர்த்தர் அவர்களை கொண்டு போனார். இது நம்ம வாழ்க்கையில் அவர் நடப்பிக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்ப பாரு பிரச்சனை, எப்ப பாரு கஷ்டம், எப்ப பாரு வறுமை, எப்ப பார்த்தாலும் நோய், அங்க வலி, இங்க வலி, முட்டு வலி, அந்த வலி, இந்த வலி. அந்த பாம் தான் எல்லாத்துக்குமே. தலைவலிக்கும் பாம், வயிற்று வலிக்கும் பாம், எதுக்கு எடுத்தாலும் அந்த பாம். இந்த பாமோட தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. நம்ம பாட்டி இருந்தாங்க, இப்ப இல்லை, 96 போயிட்டாங்க. இருங்கன்னா இல்லை போறேன்ட்டு போயிட்டாங்க. சரி, விக்ஸ் வச்சிருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் விக்ஸ் தான். பல்லு வலி விக்ஸ போடு, வயிற்று வலி விக்ஸ போடு, முட்டு வலி விக்ஸ போடு, எதை எடுத்தாலும் விக்ஸ் தான். இந்த விக்ஸ்லே தான். அது மாதிரி எப்போ பார்த்தாலும் அது அந்த பாட்டி வைத்தியம். அது மாதிரி இந்த சிலரை பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் நோய் நோய் நோய், எப்போ எடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஒரு மாசத்துல ஒரு கிழமை பிரச்சனை இல்லாமல் இருந்தேன்டா அப்படின்னு நினைக்கவே முடியாது, அவ்வளவு பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் சொல்றார், அது எல்லாவற்றையும் நீக்கி நான் அவர்களை இளைப்பாற பண்ணினேன். ஆமென். என்னங்க ஆமென். கர்த்தர் சொல்றார், அந்த வாழ்க்கை உங்களுக்கு தருவேன். ஆமென். கர்த்தர் சொல்றார், அந்த வாழ்க்கை உங்களுக்கு நான் தருவேன். ஒரு பிரச்சனை இல்லாத, பாடுகள் இல்லாத, போராட்டம் சுத்தி இருக்கும், ஆனா நம்ம இளைப்பாறிட்டு இருப்போம். ஆமென். சொல்லுங்க ஆமென். வார்த்தையில இயேசுவே சொல்லிட்டாரு, உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை சுத்தி அது இது நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம இளைப்பாறுதல்ல இருந்துக்கிட்டு அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருப்போம். ஆமென். இளைப்பாறுதலுக்குள்ளே கர்த்தரங்களை வைப்பார். ஆமென். ஆமென். அந்த இடத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவர்களுடைய எல்லா சத்துருக்களும், வாசிங்க சிஸ்டர், ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. எவ்வளவுதான் கஷ்டம் கொடுத்தாலும் பிரச்சனை கொடுத்தாலும் யாருமே நிக்க ஆண்டவர் பண்ணல. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் நம் வாழ்விலே செய்வாராக. ஆமென்.
அப்படியே நாங்கள் அந்த வார்த்தையோடு கூட இந்த நாள் வார்த்தைக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வோம். இது எங்களுக்கு இந்த மாதத்துக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தமாக இருக்குது. இதை நம்புங்க, விசுவாசிங்க. ஆகவே அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறி போகாது. அது எல்லாம் அப்படியே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவர், இன்றைக்கு சகோதரன் சொன்னது போல ஆரம்பத்திலேயே, ஆமாம், இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வந்து, அந்த முதலாவது எங்களுக்கு கொடுத்த வார்த்தை வந்து, ஆண்டவர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். யாருக்கு எல்லாம் பார்த்துக் கொள்வார்னா, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆகவே அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். அதோடு கூட ஆண்டவர் எங்களுக்கு சொன்னதுதான், ஆண்டவர் எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் வானத்தில் இருக்கிற பட்சிகளை நான் போஷிக்கிறேன், எல்லாவற்றையும் போஷிக்கிறேன், உங்களை நான் போஷிப்பேன், உங்களையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி, இன்றைக்கு அந்த வார்த்தையோடு கூட கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு பேசுகிற காரியம் டைட்டில் என்ன எங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொன்னா, தேவனே எனக்கு தேவையானதை தாரும். ஆமென். யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் செய்வார். அது நல்ல விஷயம். ஆனா நம்முடைய ஜெபமும் நம்முடைய வேண்டுதலும் நம்முடைய எதிர்பார்ப்பும் ஆண்டவரிடத்தில் எப்படி இருக்கணும்னு சொன்னா, Lord give me what I should have. ஆண்டவரே எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு தாரும். ஆமென். பத்தலே. ஆமென். நம்ம நிறைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய 2 காரியங்களை குறித்து தான் நான் பேச போறேன். 2 காரியம். ஸோ முதலாவது நாங்கள் பார்க்க போறோம், நாங்கள் ஆண்டவரிடத்தில் அநேக நேரங்களில், ஆண்டவரே எனக்கு என் வாழ்க்கையில் இது நடக்கணும், இந்த ஆசீர்வாதத்தை நான் பெறணும், இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளணும், இது முதலாவது காரியமா இருக்கு, இது என் வாழ்க்கைக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தவறு அல்ல. எனக்கு இது நடக்கணும், இது கிடைக்கணும் ஆண்டவரே, இப்படி நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் அநேக காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அப்படி கேட்கறது நல்லோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, அவருடைய சித்தம் என்னவோ, ஆண்டவரே எனக்கு எது என்கிட்ட இருந்தா நல்லோ, எது எனக்கு கிடைச்சா நல்லோ, எது என் வாழ்க்கையில நடந்தா நல்லோன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அதை என் வாழ்க்கையில நீங்க பெற்றுத்தாங்க. ஹல்லேலூயா. நமக்கு பல விஷயங்கள் விருப்பம், நமக்கு பல விஷயம் நடக்கணும்னு விருப்பம், பல விஷயம் கிடைக்கணும்னு விருப்பம். ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவரை எப்படி கேட்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாருன்னா, எனக்கு எது தேவை, எனக்கு எது சரி, எனக்கு எது என் லைஃப்க்கு எது நல்லமோ அதை நீங்க எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும் என்று கர்த்தர் வேண்டிக் கொள்கிறார். ஏன் அப்படின்னா, நான் எனக்கு இது வேணும் வேணும் வேணும்னு சொல்லி நான் நிற்கும் பொழுது அது எனக்கு டிலே ஆகக்குள்ள, அது எனக்கு கிடைக்காம போகக்குள்ள எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை, ஒரு கவலை, ஒரே ஒரு குழப்பமான நிலை. இது நடக்குமா, எப்போ கிடைக்குமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே நாங்கள் போய்கிட்டு இருப்போம். ஆனால் நாங்கள் அதை விட்டுட்டு வெளியில வந்து, ஆண்டவரே உமக்கு விருப்பமானது எது, எனக்கு எது நீ தரணும்னு விரும்புறீர், எதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீர் என்று நம்ம கேட்டுட்டு விட்டு இருந்துட்டோம்னு சொன்னா, நம்மள ஒரு பூரண சமாதானம் நம்மளை நிரப்பும். ஆமென். ஏன்னா நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் வந்து நமக்கு எப்பயுமே தீமையை தர மாட்டார், நன்மையை தான் தருவார். இந்த இடத்துக்கு நாங்கள் வரணும், இந்த விசுவாசத்துக்குள்ள நாங்கள் வரணும். ஸோ ஆண்டவரை பார்த்துட்டு, ஆண்டவரே எனக்கு எது சரி, எதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறீர், எது என் வாழ்க்கையில் நடக்கணும்னு விரும்புகிறீர், எந்த வாழ்க்கை நான் வாழணும்னு விரும்புகிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய கைகள் எங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், நமக்குள்ள நம்மளை அந்த நேரத்தில் ஒரு பூரண சமாதானம், சந்தோஷம் நிரப்புறத நாங்கள் உணர்வோம். ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர்கிட்ட சொல்றோம்னா, ஆண்டவரே நீங்க என்ன ஆண்டவரே விரும்புறீங்க என் வாழ்க்கையில நடக்கணும்னு, நீங்க எப்ப இது நடக்கணும்னு விரும்புறீங்க, இது எனக்கு எப்ப கிடைக்கணும் விரும்புறீங்க, அப்ப நீங்க செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, உங்களை ஒரு சமாதானம் நிரப்பும். ஆமென். ஆனா நீங்க நினைப்பீங்க, இல்ல அப்படி எப்படி சொல்றது, இதுக்கு இவ்வளவு நாள் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி. அது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டு கேட்கறீங்க, எனக்கு அது தெரியாதா? ஐயோ ஆண்டவரே எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, கல்யாணமே நடக்கல ஆண்டவரே, கல்யாணம் நடக்கணும் ஆண்டவரே. ஏன் அவருக்கு தெரியாதா நீங்கள் 40 வருஷமா கல்யாணம் கட்டாமல் தான் இருக்கீங்கன்னு சொல்லி? அவருக்கு தெரியும். நீங்கள் போய் அவருக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எனக்கு என் வாழ்க்கையில் இது நடக்குதே இல்லை, என் வாழ்க்கையில் இது கிடைக்குதே இல்லை, எனக்கு இது இன்னும் கிடைக்கல நடக்கல அப்படின்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஐயோ ஆண்டவரே எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, இன்னும் கல்யாணம் இப்போ தான் கல்யாணம் கட்டி இத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டவரே, எனக்கு இன்னும் பிள்ளை இல்லை ஆண்டவரே. அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆண்டவரே எனக்கு இது தேவை, ஆனால் உங்கள் சித்தம் இதில் நடக்கட்டும். ஆமென். நீங்கள் அதை சொன்னீங்கன்னா ஒரு பூரண சமாதானம் உங்களை நிரப்பும். ஆமென். கேட்கறது தப்பல்ல, ஆனால் நாங்கள் கேட்குற நேரம் ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு தேவையானது எது எப்போ எனக்கு கிடைக்கணும் நீர் நினைச்சிருக்கிறீரோ அப்போ அது எனக்கு தாரும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு பூரண சமாதானம் எங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. இல்லாட்டி ஒரு போராட்டத்திலேயே நாங்கள் போய்கிட்டே இருப்போம், ஒரு போராட்டமான சூழ்நிலையிலேயே இருப்போம். எப்பயுமே மனசுக்குள்ள ஐயோ இது நடக்கலையே, இது கிடைக்கலையே, இது நடக்கலையே, இது கிடைக்கலையே என்று ஒரு போராட்டத்துக்குள்ளே இருப்போம். கர்த்தர் சொல்றார், அதிலிருந்து வெளியில வந்து ஆண்டவரே
நீர் எப்போ நான் இதை பெறணும் நடக்கணும்னு நினைக்கிறீரோ அதுவரை ஆண்டவரே எனக்கு முன்னோக்கி போக எனக்கு கிருபை கொடுன்னு சொல்லுங்க. ஒரு பூரண சமாதானம் நிரப்பும். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 18 வசனம் வரை. 1 Samuel chapter 1 verse 17 to verse 18. இந்த இடத்துல இதுக்கு முதல்ல இருக்கிற சம்பவத்தை சொல்றேன். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அழுகிறா. ஏன்னா தனக்கு குழந்தை இல்லை. ஆகவே அழுது, கர்த்தாவே எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி அவ அப்படியே அழுதுட்டு இருக்கிறா. அப்ப ஏலி நினைக்கிறாரு, ஆசிரியர் ஏலி நினைக்கிறாரு இவ ஏதோ குடிச்சிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவ சொல்றா, இல்ல என் மனதில் இருக்கிற வேதனையை நான் ஊற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லும் பொழுது ஊழியக்காரராகிய ஏலி இப்படி சொல்கிறார். என்ன சொல்றார்? அதற்கு ஏலி சமாதானத்தோட போ. தெரியுது உனக்கு ஒரு காரியம் தேவையா இருக்கு, ஒரு காரியத்துக்காக உன் குழந்தைக்காக நீ செபிச்சிட்டு இருக்க தெரியுது. ஆனா நீ இப்ப இங்க இருந்து போகும்போது நீ சமாதானத்தோடு போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் அப்படின்ட்டாரு. நீ எதெல்லாம் ஆண்டவர்ட்ட கேட்கறியோ அதெல்லாம் ஆண்டவர் உனக்கு தந்துடுவார். ஓகே. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. ஆமென். அதாவது ஊழியக்காரர்ட்ட இருந்து ஒரு வார்த்தை வருது, இது நீங்க எதிர்பார்க்கிறது நடக்கும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துட்டு அவ போன பின்பு அவ கவலையா இருக்கல்ல, அவ போய் சந்தோஷமா இருந்தா, சாப்பிட்டு அவ சந்தோஷமா. ஏன்னா அவருக்கு தெரியும் அவருக்கு அந்த வந்த வார்த்தையை பிடிச்சிட்டா அவர் பார்த்துக்கொள்வார். ஆமென். அவர் தருவார். ஆமென். அவர் செய்து முடிப்பார். ஆமென். இந்த இடத்துக்கு அவ வந்ததன் பின்பதாக அவருக்கு குழந்தையை கர்த்தர் பெற்றுக் கொடுத்தார். ஆமென். இந்த இடத்துக்கு அவள் வந்த பின்பதாக சாமுவேலை அவள் பெற்றெடுத்தாள். ஆமென். இந்த இடத்துக்கு வந்த பின்பதாக கர்த்தர் அவளை தொட்டார், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இங்க நாங்க வரும்பொழுது ஒரு பூரண சமாதானம், ஒரு பூரண சந்தோஷம் எங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. தேவன் எங்களுக்கு தீமையை அல்ல, நம் வாழ்க்கையில நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவ சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணித்துட்டு, ஆண்டவரே நான் எதை பெறணும்னு நீர் வாஞ்சிக்கிறீரோ அது எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நாங்க வரணும். ஹல்லேலூயா. நாங்க வேதத்தில் அநேக சம்பவங்களை பார்க்கலாம். இந்த தாவீது, சவுல், நான் எப்பயுமே நானும் என் வாழ்க்கையில நான் அதை எப்பயுமே தியானிச்சு வேலை செய்ய பார்ப்பேன். அதே நேரம் மற்றவங்களுக்கும் நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், இந்த தாவீது, சவுல், இந்த வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணமா எப்பயுமே உங்க வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுங்க. நாங்க விரும்பி கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கு, கர்த்தரா நமக்கு கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமென். நம்ம எப்பயுமே நம்முடைய கண்களுக்கு சரியா தெரிகிறது, நம்முடைய கெப்பாசிட்டிக்கு அல்லது நமக்கு இது நம்முடைய அறிவுக்கு தக்கதா தான் நம்ம எல்லாவற்றையும் கேட்போம். ஆனா கர்த்தருடைய கையில கொடுத்துட்டு நீங்க என்ன எனக்கு தர விரும்புறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா அது நமக்கு பெஸ்டா இருக்கும். ஆமென். 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 அவர் நமக்கு தரது பெஸ்டா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கலாம். இப்படி சொல்லப்படுது, அப்போஸ்தலர் 13 அதிகாரம், Acts chapter 13 verse 20 to 22. Acts chapter 13 verse 20 to 22. வாசிங்க. பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரை, அதாவது இந்த அன்னாளுடைய மகன் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி யார் இந்த அவர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். சோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாக்கள் இருந்தாங்க. அது இவங்களுக்கு இந்த 450 வருஷ காலமா தீர்க்கதரிசிகள் தான் இவங்களை நியாயம் தீர்த்து வந்து கொண்டிருந்தாங்க. ஸோ இந்த 450 வருஷமா தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது, நியாயாதிபதிகள் இருக்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 450 வருஷமும் அவங்க என்னன்னா ஆண்டவர்கிட்ட முறையிட்டாங்க. என்ன முறையிட்டாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா தாங்க. என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை ஆள்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கஷ்டப்படுத்தி கேட்க 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 நெக்ஸ்ட் வேர்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா பாருங்க. பின்பு அவர் அவனை தள்ளி, இல்ல அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கொஞ்சம் சிஸ்டர், verse 20 தான் அது. Okay, verse 21. Yes. பின்பு அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஒரு ராஜா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அப்படியே தேவன் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையை ஒழுங்கா பாருங்க. அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால அவர் கொடுத்தார். அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, சொல்லுங்க, அதனால அவர் கொடுத்தார். அப்ப நம்முடைய பார்வையில கிடைச்சிருச்சு, கேட்டோம், கிடைச்சிருச்சு, அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த ராஜாவால இஸ்ரவேல் ஜனம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. இந்த ராஜா வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி இல்லை. அங்க ஒரே பிரச்சனை. இவர் கர்த்தருடைய வழியை விட்டு பின்வாங்கி கர்த்தருக்கு தூரமா போய், ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பீரியட் ஆஃப் டைம், அந்த 40 இயர்ஸ் வந்து பலர் அவங்களை எதிர்த்து வந்து மேற்கொள்ள பார்த்து பல சூழ்நிலைகளுக்குள்ளாக போன ஒரு பீரியட் தான் இந்த யாருடைய ஆட்சி காலம்? சவுலின் ஆட்சி காலம். ஓகே, சவுலின் ஆட்சி காலம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அடுத்த வசனத்தை பாருங்க, verse 22. பின்பு அவர் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி. இது இவங்க கேட்டதில்லை, இது இவங்க கேட்டதில்லை, இது அவரா கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஒரு மாதிரி ஹீட்டர் கூட இருக்கா இல்லையா? இது அவரா கொடுத்தது. ஆமென். வார்த்தை பாருங்க, அவரா ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அவர் கொடுத்த ஆள் வந்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஆளா இருந்தார். ஆமென். அப்ப ஆட்சி நல்லா இருந்துச்சு. ஆமென். இஸ்ரவேலர்கள் அதன் மூலமா ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஆமென், ஆமென். கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம். ஏன்னா சவுல் இவர் ஆண்டவருக்கு சித்தமானதை செய்யல, சவுல் தனக்கு வேணுமானதை தான் செய்தாரு. அவன் செய்வான் என்று அவரை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுடைய ஆட்சியை பற்றியும் அதே நேரம் தாவீது தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்றும் ஆண்டவரே சாட்சி கொடுத்தார். என்று சொன்னா அது ஆண்டவர் நியமித்த ராஜாவாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் ஒன்று நமக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தரும். நம்ம பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் கொடுக்க மட்டும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. ஆமென், இல்லையாமா? வெயிட் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஆண்டவர் தர மட்டும் வெயிட் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தில் கொடுப்பாரு பாருங்க, பெஸ்டா கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் பார்த்தா எல்லாம் எங்களுக்கு முன்னுக்கு ஓடிட்டு இருக்காங்களே, ஐயோ எங்களுக்கு எப்போ நடக்கும், எங்களுக்கு எப்போ கிடைக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனால் உங்களை காக்க வச்சு அவர் கொடுப்பாரு, அது நம்ம வாழ்க்கைக்கு பெஸ்டா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை வந்து நல்ல உள்ள எடுங்க. ஆமா, எனக்கு ஆண்டவர் நல்லதை தருவாரு, பெஸ்ட்டை தருவாரு. நம்ம கிளாக்குக்கு அவர் வேலை செய்ய மாட்டாரு, அவருடைய டைமுக்கு தான் அவர் வேலை செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஒரு பெஸ்டானதை நமக்கு கொடுக்க இருக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த பெஸ்ட்டை நம்ம பெற்றுக்கொண்டு அதோடு நம்ம வாழ்றதுக்கு நம்மளை அவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பெஸ்டானது கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஆனால் அது பெஸ்ட்டாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நான் தகுதியாக இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் தரலாமே. நான் எப்பயுமே இந்த மினிஸ்ட்ரியில் முகம் கொடுக்குற ஒரு காரியம் தான். ரொம்ப பேர் நினைக்கிறது, அவங்களுக்கு பாஸ்டர் கொடுத்துட்டாரு, இவங்களுக்கு பாஸ்டர் கொடுத்துட்டாரு, ஏன் எனக்கு கொடுக்குறாருல. நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, அங்கேயே நீங்கள் அவுட். எங்க அவுட்டு? எங்க அவுட்டு? அங்கேயே அவுட். நினைக்கிறீங்கல்ல, அப்படி ஒரு தாட் வருது இல்லை, அங்கேயே அவுட். கொஞ்சம் வெளியில இருந்து அப்படியே இது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சிங்களத்துல இருந்து அழகாக சொல்லுவாங்க, போற போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது? அதுக்கு நெருப்பு போடுறது, மூட்டி விட்டுறது, அப்படியே அந்த கொஞ்சம் பற்ற வச்சு விடுறது. என்ன, உங்களுக்கு கொடுக்க இல்லையா? உங்களுக்கு தர இல்லையா? அவங்களுக்கு கொடுக்குறாரா? இவங்களுக்கு செய்யறாரா? நீங்க எவ்வளவு நாள் இருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு தரல? உங்களுக்கு இது முடியும் தானே? அப்ப மூட்டி விட்டோன்னா இங்க மூட்டப்பட்டவர்கள் டங்கடகான் டங்கடகான்னு ஆடுவாங்க. நீங்க டங்கடகான் டங்கடகான்னு ஏன் ஆடுறீங்கன்னா, நீங்க இன்னும் தகுதி அடையல. ஆமே, நீங்க தகுதி அடைஞ்சிட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவீங்க? எனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். நீங்க சொல்லணும். ஆமே, அதை சொல்ல முடியாது. இவங்க சேர்ந்து டண்டனகான் டண்டனகான் என்னன்னாக்கா, அதுல என்னத்தை காட்டுறோம்னா, நம்ம இன்னும் மெச்சூர்ட் ஆகல, நம்ம இன்னும் அந்த நிலையாடையல்ல. எனக்கு என்று வைத்திருக்கிறத அவர் எனக்கு தருவார், எனக்கு முன் குறித்ததை அவர் தருவார். அவருக்கு வேணும்னா நான் வந்து பெல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னா நான் பெல் அடிச்சுட்டே இருக்கிறேன். அதுக்கு தான் அவர் என்ன அழைச்சிருக்கிறாருன்னா நான் அதை செய்யறேன். ஆமென். இங்க நாங்க வந்துட்டோம்னு சொன்னா எல்லாமே நம்மளை பின்தொடர அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்தை நம்ம அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே எனக்குரியதை அவர் எனக்கு தருவார், அவர் ஏற்ற நேரத்தில் தருவார். அதுவரை நான் பொறுமையோடு காத்திருக்க போறேன். ஹல்லேலூயா. எனக்கு திருமணம் ஆகணும். ஆமா, என் ஆண்டவருக்கு தெரியுது எனக்கு திருமணம் ஆகணும்.
ஆமா எனக்கு ஆண்டவருக்கு தெரியுது, முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ஆண்டவருக்கு தெரியுது, அங்க இங்க கொஞ்சம் முடி இல்லாமலும் போயிட்டு இருக்கு. ரைட், என்னை பத்தி நான் பேசல, சரியா? எத்தனை முறை தான் மனுஷன் கல்யாணம் கட்டுவான், சரியா? என்னை பத்தி பேசல. ரைட், ஆண்டவருக்கு தெரியுது. ஐயோ ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிளில் போயிட்டு இருக்கிறோம், ஐயோ பில்ஸ் பே பண்ண முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல. ஆண்டவருக்கு தெரியுது. ஆண்டவரே இதெல்லாம் சிச்சுவேஷனில் போயிட்டு இருக்கேன், நான் எந்த ஷார்ட் கட்டும் எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு நீங்கள் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஏற்ற காலத்தில் எல்லாம் செய்வீங்கன்னு நம்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தர் பாதத்தை பிடிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவையானதை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே நாளில் ஒரே நைட்டில் நான் பணக்காரனாகணும் அப்படின்னு சொல்லி போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்காங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு சொல்லி வச்சிருக்கிற அந்த பிஸ்னஸை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன பிஸ்னஸ்ன்னு ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். அந்த பிஸ்னஸை போயிட்டு செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு என்ன தொழிலை கொடுக்க இருக்கிறாரோ, ஆண்டவரே எனக்கு இந்த தொழிலில் ரொம்ப ஆசை ஆண்டவரே, ஆண்டவர் நீங்கள் இது உங்களுக்கு விருப்பம்னா தாங்க ஆண்டவரே, இல்லாட்டி நீங்கள் என்னத்தை வச்சிருக்கீங்களோ அதை தாங்க ஆண்டவரே. இங்கே வந்துட்டு அந்த ரெஸ்டிங் பிளேஸுக்குள்ளே போயிட்டோன்னு சொல்லி சொன்னால் அவர் அதை நம்மை தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நான் பேசுனது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், எப்படி கேட்கணும், எப்படி நம்மளை அர்ப்பணித்து இருக்கணும், எப்படி நம்ம அதை ஆண்டவருடைய கைகளிலே கொடுத்துட்டு இருக்கணும்ன்றதை குறித்து நான் பேசினேன். முதலாவது. ரெண்டாவது காரியம், நான் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு தேவையானதை எதுன்னா அந்த கேரக்டர். நான் எனக்குள்ள என்ன கேரக்டர்ல பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, நான் என்ன கேரக்டர்ல, என் கேரக்டர்ல என்னென்ன மாற்றங்கள் வரணும், நான் உங்களை போல மாறணும் ஆண்டவரே. நான் என் வாழ்க்கையில எதையெல்லாம் எந்த கேரக்டர்ல இருக்கிற பிரச்சனை ஆண்டவரே என் பிளஸிங்கை தடுக்குது, அந்த கேரக்டர்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். நம்ம எப்பயுமே பாருங்க ஜெபிப்போம் எப்படின்னா, எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும், அது வேணும் இது வேணும், அது நடக்கணும் இது நடக்கணும். ஆனா நம்ம ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க மாட்டோம், ஆண்டவரே என் கேரக்டர்ல என்ன மாறணும் ஆண்டவரே. கடைசியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, எப்ப ஜெபிச்சீங்க என் கேரக்டரை மாத்துங்க ஆண்டவரே. என்னது? நம்ம என்ன சொல்றோம், என் கேரக்டரே இவங்களுக்கு புரியல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க கேரக்டர் மாறணும்ன்றார். ஆமென். யாரை போல? ஆண்டவரை போல மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். ஆமென். ஐயோ இவங்க என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என் கேரக்டரை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் இப்படித்தான், நான் ஒரு மாதிரி ஒரு போக்கான ஆளு. ஆமா, உங்க போக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க ஆண்டவர் இயேசுவை போல மாறணும். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் நாங்க எங்க பண்றோம்? இந்த ஜெபம் நாங்க பண்றதே இல்லை, இதுல நாங்க வாஞ்சிக்கிறதே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்து, இல்லாட்டி ஒரு கிழமையில ஒரு நாளை வச்சு, ஆண்டவரே என் கேரக்டர் மாறணும் ஆண்டவரே கேட்க மாட்டோம். ஆனா அந்த கேரக்டர்ல ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப பெருமையா சொல்லிக்குவோம், என் கேரக்டர் இல்லாட்டி நான் எங்க அம்மா மாதிரி, எங்க அப்பா மாதிரி, என் தாத்தா அப்படித்தான், என் பாட்டி அப்படித்தான், இவங்கெல்லாம் இப்படித்தான், அவங்கள மாதிரி தான் நான். சில நல்ல கேரக்டர்ஸ் இருக்கும், பரவாயில்ல. சில கெட்ட கேரக்டர்ஸும் நம்மளோட சேர்ந்து வரப்பாக்கும், அதை நம்ம வெட்டி விட்டுருவோம். ஆமென். எங்களுக்கு அது வேணாம். ஆமென். என் அப்பாவுக்கு ரொம்ப கோபம் போகும், அது மாதிரி தான் எனக்கும் கோபம் போகும். வேணாம், நீ கோபம் போய் ஒண்ணுமே அங்கே பண்ண போறது இல்லை, அது வேணாம், அந்த கேரக்டரே நமக்கு வேணாம். ஆமென். பெரிய பெருமையா சொல்லிக்குவாங்க, எங்க அப்பாவுக்கு கோபம் போனால் கண்ணு செவக்கும், அது மாதிரி எனக்கும் செவக்கும். ஆமா, பெரிய கண்ணு சவந்து தான் இங்கே ஏதோ உலகம் பெறல போதான். வேணாம், அந்த அந்த கேரக்டரே எனக்கு வேணாம். ஆமென். எனக்கு அவங்க அப்பாவுக்கு கோபம் போனால் கையெல்லாம் பதறும், எனக்கும் பதறும். வேணாம், ஏதாவது பிடிச்சிக்கங்க, வேணாம். ஆண்டவரே எங்க அப்பாவுக்கு கோபம் போனா கையெல்லாம் பதறும் ஆண்டவரே, என்ன பேசுறாருன்னே தெரியாது ஆண்டவரே, உடம்பெல்லாம் உதறும், அந்த கேரக்டர் எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆண்டவரே என்ன மாற்றுங்க, உங்களை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே. இயேசு எங்கேயாவது கோபம் போனாரு கண்ணெல்லாம் வந்து கையெல்லாம் கட கட கடகடன்ட்டு இருந்தாரா? இல்லை. அந்த அந்த சாந்தம் எனக்குள்ள வரணும் ஆண்டவரே. ஆமென். இயேசுக்கு கோபம் போயிட்டு தூக்கி அடிச்சது பரிசுத்த குலைச்சல் பண்ண நேரம். இப்ப பரிசுத்த குலைச்சல், அதாவது சபையை பிசினஸ் தலமா மாற்றி எல்லாம் செஞ்ச நேரம் தான் இயேசுக்கு கோபம் போச்சு. மற்ற எல்லா நேரத்திலையுமே அவருக்கு எல்லாருமே தீமை செஞ்ச நேரம் இயேசு ரொம்ப ஜென்டிலா, அமைதியா, சமாதானமா தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணார். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, இவங்க எனக்கு எங்க அம்மா மாதிரி, எனக்கு சுர்ரண்டு கோபம் வரும், சுர்ரண்டு பார்த்தா நீ சுர்ரண்டு போகும். இதெல்லாம் வேணாம். இந்த அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர், பூட்டான் கேரக்டர், பாட்டி கேரக்டர் எல்லாம் விட்டு இயேசுவின் கேரக்டர் எனக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. பாருங்க, சில பேர் யோசிச்சா சிரிப்பு தான். சில பாருங்க இந்த செலிபிரிட்டிஸை ஃபாலோ பண்ணுவாங்க. யார? செலிபிரிட்டிஸை ஃபாலோ பண்ணிட்டு, சரி
ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்காக பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே. சரி, அவங்க உடுக்கிறது நல்லா இருக்குது, இவங்க ஏதோ அவங்கள பார்த்து கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் ஆசை, ஓகே அது பரவாயில்ல. ஆனால் எல்லாமே மாறிடும். முந்தி சும்மா இப்படி தான் நடப்பாங்க, இப்போ எல்லாம் மாறி காலெல்லாம் எடுத்து அந்த கேட் வாக்கில் தான் போவாங்க. கூப்பிட்டா பேர் சொல்லி கூப்பிட்டா இங்கே அப்படி யாரும் ஆன் யாராவது இருக்கீங்களா? இல்லை ஆன் அப்படின்னா முந்தி என்ன பிரதர், என்ன பாஸ்டர், என்ன சிஸ்டர் அப்படி தான் வருவாங்க. இப்போ ஆன் ஓ எஸ் ஸ்லோ மோஷனில் தான் திரும்புவாங்க. ஏங்க நீங்கள் தான் முந்தைய ஆனோன்னு இப்படி திரும்புறாளாச்சே, இப்போ என்னெல்லாம் ஸ்லோ மோஷனில் பண்ணிட்டு இருக்கீங்க? முந்தி நல்ல கலகலன்னு இருப்பீங்களே, இப்போ என்ன இப்படித்தான்? இது உங்களுக்கு சூட் ஆகுதே இல்லை, இது உங்களுக்கு சூட் ஆகுதே இல்லை. நீங்களா இருங்க. ஏன்னா உங்களை ஆண்டவர் அப்படி தான் அழைச்சிருக்காரு. ஆமென் ஆமென். பிரதர்ஸ் மார்க்கு தான் சேர்த்து சொல்கிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களை எப்படி அழைச்சிருக்கிறாரோ நீங்கள் அப்படி இருங்க. நீங்க வேற யார் மாதிரி மாறாதீங்க. உங்க கேரக்டர்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. வந்து உங்களோட அப்பியரன்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் முடிய வெட்டுறது, முடிய அயர்ன் பண்றது, முடிய கர்ல் பண்றது, முடிய லூஸ் பண்றது, இதெல்லாம் நான் பேச வரல. நான் சொல்றேன் இந்த கேரக்டர் சேஞ்ச சொல்றேன். ஹல்லேலூயா. இந்த கேரக்டரை நல்லா வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முன்ன எப்படி இருந்தீங்க அப்படி இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வந்து கேளுங்க, ஆண்டவரே என்ன உங்களை போல மாத்துங்க ஆண்டவரே. ஆமென். என் கேரக்டர்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கேரக்டர்ல ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. நான் வந்து கம்ப்ளீட்டா உங்களை போல மாறணும் ஆண்டவரே. எனக்கு ABCDன்னு சொல்லி ஆண்டவரே இருக்கிற ஆக்களை போல நான் மாறக்கூடாது ஆண்டவரே. நான் உங்களை போல ஒரு மாறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் கேரக்டர். ஆமென். சொல்கிற தப்பாக நினைக்காங்க. நீங்கள் யாரையோ பார்த்து அவங்க உடுக்கிறது நல்லா இருக்குது, அது மாதிரி நானும் உடுக்கணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இதை பார்த்து செய்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன் இந்த கேரக்டர். ஆமென். இந்த பிஹேவியர்ஸ். ஆமென். உங்கள் பேச்சு. ஆமென். உங்கள் நடத்தை. ஆமென். இது எல்லாமே கிறிஸ்துவ போல மாறணும். ஹல்லேலூயா. உலகம் நம்ம பார்த்து சொல்லணும், இந்த சிஸ்டர் இருக்காங்கல்ல, இந்த பிரதர் இருக்காங்கல்ல, இவங்க கிறிஸ்துவ போல. ஆமென். அப்படி சொல்லணும். ஆமென் ஆமென். இவங்க கிறிஸ்துவ போல, இவங்க இயேசுவை போல, இயேசுல போல தான் இவங்க செயல்படுறாங்க. பாருங்களேன், எவ்வளவு தீமை செஞ்சாலும் பாருங்க நன்மை தான் செய்யறாங்க. பாருங்க அவங்களுக்குள்ள இருக்கிற சாந்த குணத்தை பாருங்க, அந்த முகத்தில் இருக்கிற அந்த பிரகாசத்தை பாருங்க, அந்த முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க, அந்த எப்ப பார்த்தாலும் கலகலன்னு. இது இயேசுட்ட இருந்துச்சு, இதுதான் நம்ம கிட்ட இருக்கணும். ஆமென். ஏன்னா நாங்க அவரோட பிள்ளைகள் தானே. ஆமென். இதுதான் நம்ம கிட்ட இருக்கணும். ஆமென். நமக்குள்ள வேற ABCD கேரக்டர்லாம் நமக்கு வேணாம் சாமி. எனக்கு உங்களை போல மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு உங்களுக்குள்ள இருந்த அந்த சிந்தை எங்களுக்குள்ள வர வேண்டும். இயேசு உண்மையான அன்போடு உலாவினார். அதே போல நாங்களும் மனதில் ஆண்டவரே அந்த உண்மையான அன்போட நாங்கள் உலாவ வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாசிப்போம் பிலிப்பியர் 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5 வசனம் வரை. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையாக ஏக அன்புள்ளவர்களாயும் இருந்து ஏக சிந்தை இருக்கணும். ஏக சிந்தை நமக்குள்ள காணப்படணும். ஏக அன்பு நமக்குள்ள காணப்படணுமா? இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். தொடர்ந்து ஒன்றையும் வாதினாலாவது ஆர்கியூமெண்ட்ஸ்னாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால், அதாவது இந்த வாதினால் வீண் பெருமையினால் இது வந்து உலகத்தார் செய்யற விஷயம். ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ மனத்தாழ்மையா இருப்பா. மனத்தாழ்மையினால். ஏன்னா கிறிஸ்து இயேசு அப்படித்தான் இருந்தாரு. அவர் ஆர்கியூமெண்ட்டுக்கு போவல்ல. இயேசுவை பத்தி எத்தனை பேர் என்ன எல்லாம் பேசி என்னெல்லாம் செஞ்சாங்க. கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டு, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க, ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு கேட்டுட்டு இருக்கல. அவர் வந்து சத்தம் போடாம அவர் பாட்டுக்கு அவர் செய்யறத செஞ்சு போய்கிட்டே இருந்தாரு. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். எல்லாருமே மனத்தாழ்மையுடையவர்களாய் இருக்க கடவீர்கள். நெக்ஸ்ட் வெர்ஸ். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இப்ப பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை
உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தை, அந்த மனத்தாழ்மையான சிந்தை, பெருமை இல்லாத சிந்தை, பிதாவுடைய ஒரே பேரான குமாரனா இருந்தும் பூமியில வந்து எல்லாரோடையும் சமமா அன்பா பழகி அவர் அன்பை பகிர்ந்தளித்தவராக இருந்தார். அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது நான் ஒரே ஒரு கிறிஸ்துவின் கேரக்டரை பேசிட்டு நான் முடிச்சிடறேன். நிறைய ஆண்டவருடைய இயேசுவின் கேரக்டர்ஸை பற்றி பேசலாம், ஆனால் ஒரு கேரக்டரை பேசி முடிக்கிறேன். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறதுனாலையும், இது எங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்குது இந்த கேரக்டர் இல்லாதனால. ஸோ அதை பேசி நான் முடிக்கிறேன். அதுதான் என்னன்னா, இந்த மன்னிக்கிற குணாதிசயம். என்னது? மன்னிக்கிற, forgive பண்ற, மன்னிக்கிற இந்த குணாதிசயம் எங்களுக்குள்ள அதிகமாய் தேவையா இருக்குது. ஆமென். மன்னிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காலை மிதிச்சா சாரின்னா மன்னிச்சிடலாம், அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் மன்னிக்கிறது ரொம்ப லேசான விஷயம். ஆனா சில விஷயங்கள் செய்தா சிலர் நம்மளால மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே பரிசுத்தவான்கள் மாதிரி இன்னைக்கு வெள்ளை உடுத்து வந்திருந்தாலும் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பெரிய பிரதான பிரச்சனை என்னன்னா மன்னிக்கிறது. ஆமென். ஆனா இந்த மன்னிக்காம நான் இருக்க எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம், Matthew chapter 6 verse 14 to verse 15, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இதை நல்லா நாங்க மைண்டுக்குள்ள எடுப்போம். அவங்க வந்து எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இருப்போம் என்னன்னா, செஞ்சது வந்து மன்னிப்பு கேட்கட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம். அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க இல்லையோ, அவங்க செஞ்ச தப்பை மன்னிச்சிருவோம். ஆமென். அதை அப்படியே கலட்டி வீசிடுவோம். அதுதான் நம்முடைய சரீரத்துக்கு நல்லோம். வார்த்தை சொல்லுது, நாங்கள் அவங்க தப்பிதங்களை அவங்களுக்கு மன்னித்தால் பரமபிதா எங்களுக்கு மன்னிப்பார். ஆமென். இப்போ நாம போயிட்டு ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும்னா நோ, உன்னை மன்னிக்க மாட்டேன், போ, மன்னிக்க மாட்டேன். இதான் மன்னிக்கல இல்லையா அந்த அவங்கள. அப்படித்தான் வார்த்தை சொல்லுது. நான் ஒன்றுமே புதுசா சொல்லல. மனுஷருடைய தப்பிதங்களை நீர் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நெக்ஸ்ட் வெர்ஸ், மனுஷருடைய தப்பிதங்களை அந்த பாருங்க, நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால், நீங்க மன்னிக்கலாட்டி உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அவர் மன்னிக்க மாட்டார். பாருங்க, சில நேரம் திருமணமாகி 20 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, 25 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, புள்ள கல்யாணம் கட்ட போவோம். ஆனா சொல்லுவாங்க, அந்த வெட்டிங் அன்றைக்கு உங்களோட அம்மா செஞ்சது இருக்கே, உங்க அப்பா செஞ்சது இருக்கே, அந்த உங்களுடைய பிரதர் இன்லோ சிஸ்டர் இன்லோ செஞ்சது இருக்கேன்னு சொல்லி, அப்ப 25 வருஷமா நீங்க வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று இவ்வளவு வந்திருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு அந்த 25 வருஷத்துக்கு முதல்ல நடந்தது இன்னுமே அப்படியே சொல்லுங்க. ஹார்ட் டிஸ்க்ல இருக்குது டிலீட் ஆனாலும் நம்ம ஹார்ட் டிஸ்க்ல இருக்குது டிலீட் ஆகாது, முடியவே முடியாது ராஜா. அது எப்படி மறக்க முடியும்? அந்த நேரம் எனக்கு பண்ண வேலை இருக்குல்ல, அதனால நான் போன பாதை இருக்குல்ல, உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. சிலர் செய்யற காரியத்தினால நம்ம மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும், அதுல வேற மாற்று கருத்தே இல்லை, ரைட்டா? அவங்க செய்யற காரியம், அவங்க செஞ்ச டேமேஜ், அதை ஒன்றும் பண்ண முடியாது. உங்க சில நஷ்டங்கள் நடந்திருக்கும், சில நேரம் அதனால சில வேதனைகளுக்குள்ளாக நீங்க போயிருப்பீங்க, பல கஷ்டங்கள் அதனால அனுபவிச்சிருப்பீங்க. சில காரியம் உங்க லைஃப்ல டிலே ஆகிருக்கும், கிடைக்காம போயிருக்கும், நடக்காம போயிருக்கும், பல விஷயம் நடந்திருக்கும், உங்க பேர் கெடுக்கப்பட்டிருக்கும். இப்படி பல காரியம் நடந்திருக்கிற நேரத்தில் அதெல்லாம் மன்னித்துட்டு போறன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா வார்த்தை சொல்லுது, நாங்க அவங்களுக்கு மன்னிச்சா தானா எங்களுக்கு பரமபிதா மன்னிப்பார். இதுதான் அவருடைய என்ன சொல்றது, ஆண்டவருடைய நியதி இப்படிதான் இருக்கு. அவங்க என்னதான் பண்ணாலும் பரவாயில்ல, நீ அவங்கள மன்னிக்கத்தான் வேணும். ஆமென். எங்களால் அப்படி மன்னிக்காம இருக்க நம்ம என்ன செய்யறோம்னா, ஏன் மன்னிக்கணுன்றதை நான் பிறகு சொல்றேன். ஆனா நாங்க இப்படி மன்னிக்காம இருக்க இந்த கசப்பை வளர்க்க நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கும். அது நமக்கு புரியாது. நம்ம வந்து கணக்கு சொல்லிட்டு இருப்போம், இதனால தான் நான் இப்படி செஞ்சேன், இதனால தான் என்னால் மன்னிக்க முடியல, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறாருண்டா நம்மகிட்ட? நம்ம மன்னிக்கும் பொழுது நம்முடைய தப்பிதங்களும் மன்னிக்கப்படுது, முதலாவது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நாங்க அவங்கள மன்னிக்கிறதுனால அவங்களுக்கு நன்மை செய்யல, நமக்கு நம்மளே நன்மை செஞ்சுக்கிறோம். ஆமென். நமக்கு வர இருக்கிற பிளெஸிங் டோர் திறக்கப்படுது. ஆமென்.
அது மட்டும் அது மூடி தான் இருக்கும். ஏன்னா நமக்குள்ள அந்த கசப்பு இருக்கு. ஆகவே அந்த ஒரு டோர் மூடப்பட்டு இருக்கும். ஆகவே நம்ம அவங்கள மன்னிக்கும் பொழுது பரமபிதா எங்க தப்பிதங்களை மன்னிக்கிறார். இதன் மூலமா எங்களுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னபடி சில காரியங்கள் சிலர் செய்யும் பொழுது அதை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு கர்த்தருடைய இயேசுடைய தயவை நம்ம கேட்கணும். ஆண்டவரே என்னால முடியலப்பா, ஆண்டவரே கண்ணை மூடினால இந்த முகம் தான் தெரியுது, ஆண்டவரே இந்த ஆளை போனாலே இந்த சம்பவம் தான் ஞாபகம் வருது, ஆண்டவரே இந்த காரியத்தை கண்டாலே இதுதான் ஞாபகம் வருது, இந்த ஆளை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியல ஆண்டவரே. ஆமாம், ஆனால் நீங்கள் மன்னிங்க. ஆமென். உங்கள் பலத்தால் முடியாமல் இருக்கும், ஆனால் ஆண்டவர்கிட்ட பலனை கேளுங்க, தயவை கேளுங்க, உதவியை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அழகா ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு பாஸ்டர் சந்திக்கும்படியாய் ஒரு சகோதரி வீட்டுக்கு போனாங்களாம். போயிட்டு அவங்க பாஸ்டரோட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் சொன்னாராம், அந்த வீட்டில் வேலை செய்கிற அம்மாவை கூப்பிட்டு 3 டீ போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். உங்களுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, இந்த வந்திருக்கிற அம்மாவுக்கு ஒரு டீ கொடுப்போம். அப்போ இந்த உள்ளே போன அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த அம்மா உள்ளே போயிட்டு 3 டீ எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அந்த கிளாஸ் கப்பு அது இருந்திருக்கு. ஸோ பாஸ்டருக்கு ஒரு டீயை கொடுத்தாங்க. அப்புறம் அந்த வந்திருந்த அவங்களுக்கு ஒரு டீயை கொடுத்துட்டு இந்த அம்மாவும் கையில் டீ எடுத்தாங்களாம். இப்போ இந்த வந்திருந்தவங்க பார்த்தாங்களாம், பாஸ்டர் மில்க் டீ குடிக்கிறாரு, எனக்கும் மில்க் டீ கிடச்சிச்சு, இந்த அம்மா மட்டும் பிளேன் டீ குடிக்கிறாங்க. ஓ பாஸ்டர் இந்த அம்மாவுக்கு இந்த வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிட்டு பிளேன் டீ தான் கொடுக்குறாரு போல, மில்க் டீ கொடுக்க மாட்டார் போலன்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு பாஸ்டரோட நல்லா எல்லாம் பேசிட்டு வெளியில் அப்படியே காற்றிலே என்ன சொல்கிறது பறக்க வைத்தார்கள். ஓ ஓ ஓ ஓன்னு கதை போகுது. இப்போ என்னன்னு போகுது, பாஸ்டர் வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு பிளேன் டீ தான் கொடுக்குறாரு. இது ஒரு கதை. இப்படி தான் இருக்குது. அர்த்தம் பொருத்தம் இல்லாத ஒன்றுக்கு உதவாத பேச்சுகளை பேசுறது. இந்த கதை இப்படியே போனால் நீ இப்படி தானே போகிற கதை எப்படியுமே காற்றுல தானே போகுது, பாஸ்டருக்கும் வரும் தானே. பாஸ்டருக்கு வந்துருச்சு இப்போ இந்த கதை, சரியா? காற்றுல போகிறது பாஸ்டருக்கு வரும் தானே, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இல்லையே, பாஸ்வேர்ட் போட்டல. அப்போ பாஸ்டருக்கு வந்துருச்சு. பாஸ்டர் கேட்டு இது என்ன இந்த அம்மா இப்படியெல்லாம் சொல்லி தெரியுது, சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் அவர் கசப்பு கோவம்னு வைக்கல, அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் தகப்பனேன்ட்டு அவர் அப்படியே மன்னிச்சுட்டு, என்ன எவ்வளவோ பாஸ்டர் மாதிரி சந்திப்பாங்க, ஸோ இதில் ஒரு பிளேண்டி கதையா சரி அப்படின்ட்டு அதையும் அப்படியே மன்னிச்சு விட்டுட்டு அவர் அப்படியே மூவ் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ இந்த அம்மா ஒரு யார் இந்த வீட்டை வந்தாங்களே, அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ்டர் வர சொல்கிறாங்க. பாஸ்டர் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்திருப்போங்க. பாஸ்டர் ஃபேமிலியாக போகிறாரு, அந்த அம்மாவையும் கூட்டே போகிறாரு, வீட்டில் வேலை செய்கிற அம்மாவையும். சரியா? போனால் அங்கே போனோன்னா இப்போ இந்த அம்மா பாஸ்டர் இந்த அம்மாவுக்கு வீட்டில் டீ எல்லாம் கொடுக்குறல, மில்க் டீ நான் கொடுக்குறேன் மில்க் டீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மில்க் டீயை போட்டு கொண்டு வந்தவங்க அந்த வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு மில்க் டீ கொடுத்தோன்னா அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு மில்க் டீ வேணாம், ஏன்னா நான் பிளேன் டீ தான் குடிப்பேன். இந்த அம்மாவுக்கு அப்படியே ஒரே வெக்கமாக போயிடுச்சு. ஐயோ தெரியாமல் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், அப்படியே அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. பாஸ்டர் கூட ஒரு தனியாக அப்பாயின்மெண்ட், பாஸ்டர் எனக்கு உங்களோட பேசணும். பாஸ்டர் நாங்கள் வாங்க பேசுவோம், வாங்க பேசுவோம். பாஸ்டர் தெரியாமல் அந்த அம்மாவுக்கு நீங்கள் வீட்டில் பிளேன் டீ கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டேன் பாஸ்டர், என்னை மன்னிச்சிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கண்டு பாஸ்டர் அதெல்லாம் நான் மன்னிச்சு மிச்ச நாள் ஆச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இனிமேல் அப்படியெல்லாம் தவறு செய்யாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். அப்படி சொன்னாராம். சரிங்க பாஸ்டர் ரொம்ப நன்றி பாஸ்டர், ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா அப்படின்னாராம். பாஸ்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா, அப்படியே அந்த பக்கத்து கடையில் போய்ட்டு ஒரு 1 கிலோ பஞ்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னாராம். 1 கிலோ பஞ்சு. இந்த அம்மா பஞ்சு வாங்கிட்டு வந்தாங்களாம். பஞ்சு வாங்கிட்டு வந்தோன்னே பாஸ்டர் சொன்னார், இந்த பஞ்சு எல்லாத்தையும் பிச்சு இப்படியே காற்றுல பறக்க விடுங்கன்னு. உங்கள் பிச்சு எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டாங்களாம். காற்றுல பறக்க விட்டோன்னே பாஸ்டர் சொன்னாராம், டக்குன்னு போய் எல்லா பஞ்சையும் பொறுக்கி எடுத்துகிட்டு வாங்கன்னு. அது எப்படி முடியும் பாஸ்டர், அது முடியாது இல்லையா அப்படின்னா அவர் சொன்னாரா, இதே தான் இப்போ நீங்கள் சொன்னது காத்தோட காத்தா பஞ்சு மாதிரி எல்லாம் பறந்துருச்சு. இப்போ நீங்கள் மன்னிப்பு எங்கே கேட்குறீங்க, ப்ரைவேட்டில். ஆனால் நீங்கள் எங்கே என்ன அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, பப்ளிக்கில். அது வேறு பூஸ்ட் வேறு பண்ணி வச்சுருக்கீங்க. அது பரவி இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிடுச்சு. இப்போ நீங்கள் ப்ரைவேட்டாக மன்னிப்பு கேட்குறது எனக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என் பேர் கெட்டது தான். இப்போ இந்த பாஸ்டரால் மன்னிக்கிறது எவ்வளோ கஷ்டம். வெளிநாட்டிலேருந்து அவ்வளோ பாஸ்டர் நீங்கள் என்ன வீட்டில் இருக்காங்களுக்கு பிளேட்டி கொடுக்குறீங்களாமே, நாங்கள் உங்களுக்கு டொனேஷன் எல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் என்ன பாஸ்டர் பிளேண்டி கொடுத்துட்ருக்கீங்களாமே, எப்படி இருக்கும்? இப்படி பேர்களை கெடுத்துட்டு அப்புறம் ப்ரைவேட்லேருந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுத்து தான் ஆகணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் அவமானப்படுத்தியிருந்தாலும் மன்னிப்பு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா என்ன, அப்போ தான் அவர் மன்னிப்பார். ஆமென். புரியுதா? ஆமென்.
அப்பதான் அவர் எங்களை மன்னிப்பார். அப்பதான் அவர் நம்ம மேல கிருபை இறங்குவார். அப்பதான் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆசீர்வாத வாசல்கள் நமக்கு ரிலீஸ் ஆகும். ஹல்லேலூயா. ஆனா இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த பூஸ்ட் பண்ணாங்களே, இந்த பஞ்சு மாதிரி பறக்க விட்டாங்களே, இவங்க யோசிப்பாங்க, ஏன் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்குது இல்லை, ஏன் என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரகிள், எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை. ஏன்னா நீங்க பண்ணி வச்சிருக்க டேமேஜ் அவ்வளோ. அதனால நீங்க இப்படியே ஸ்ட்ரகிள்ல போகணும்னு இல்லை. நீங்க அதுக்கு முதல்ல ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமென். நீங்க முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாயில, துதிக்க வேண்டிய வாயில நான் ஆண்டவரே தூற்றி திரிகிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே இப்படியெல்லாம் பேசியிருக்கேன். ஆண்டவரே இப்படியெல்லாம் நான் அவதூறா செஞ்சிருக்கேன். ஆண்டவரே என்ன மன்னியும்னு சொல்லி முதல்ல நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதை கேட்காம நான் ஜெபிக்கிறேன், எனக்கு லைஃப்ல ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்கிறேன், கர்த்தர் என் வாழ்க்கையில் எதையும் செய்யறாருல்ல, எந்த கதவையும் திறக்கிறாருல்ல, எனக்கு வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. மற்றவங்க லைஃப்ல என்னென்னோ எல்லாம் நடக்குது, ஆனா ஏன் என் வாழ்க்கையில மட்டும் நடக்குது இல்லை? ஏன் நடக்குது இல்லைன்னா பஞ்சு விட்டுருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? பஞ்சு விட்டுருக்கோம். பஞ்சு விட்டா எப்படி இப்ப போய் கலெக்ட் பண்ணவா முடியும்? ஏலாது. கர்த்தருடைய பாதத்தில் இருந்து, ஐயா நான் தப்பு பண்ணியிருக்கேன், மன்னியும்னு சொல்லி எப்ப மனம் திரும்புறோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட். முதலாவது பாயிண்ட், அவர் என்னத்தை விரும்புகிறாரோ அவர் அதை எங்களுக்கு தரணுன்ற இடத்துக்கு வருவோம். ரெண்டாவது பாயிண்ட், ஆண்டவரே அந்த கேரக்டர் எனக்குள்ள வரணும். ஆண்டவரே அந்த கேரக்டர், அந்த மன்னிக்கிற கேரக்டர். இயேசுவுக்கு எவ்வளவு தீங்கு செய்தாங்க, கூட இருந்து சாப்பிட்டு போயிட்டு காட்டி கொடுத்துட்டு வராரு, அவர்களை மன்னித்தார். கூட இருந்து சாப்பிட்டு தெரியாதுன்னு சொன்னாங்க, அவர்களை மன்னித்தார். அந்த மரண வேதனையின் பின்பு மரித்து உயிர்த்தெழுந்ததன் பின்பு தேடி போனார் பேதுருவை, தேடி போனார் சீஷர்களை. திரும்ப யாரு துரோகம் செய்தாங்களோ, யாரு தீமையை செய்தாங்களோ அவங்க கிட்டே போயிட்டு திரும்ப அந்த ஊழியத்தை பொறுப்பு கொடுத்து அவர்களோடு அவர் முன்னோக்கி சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த கேரக்டர் நமக்குள்ள வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் எழுந்திருப்போம் தேவ சமூகத்தில்.